ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம ரேஷன் பச்சரிசி மாவில் நம்ம சாஃப்டான நல்ல வெள்ளையான இடியப்பம் செய்ய போகிறோங்க. ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இந்த இடியப்ப மாவு எப்படி செய்கிறதுட்டு நான் வீடியோவில் சொல்கிறேன். இப்போ வாங்க இது எப்படி செய்கிறதுன்ட்டு பார்க்கலாம். ஃபஸ்ட் ஒரு கடாயை எடுத்துக்கலாம். 2 டம்ளர் பச்சரிசி மாவு சேர்த்துக்கலாங்க. இது கூடவே கொஞ்சமாக சால்ட் உப்பு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இது நல்லா வறுத்துக்கலாங்க. ஸ்டவ்வை லோ ஃப்ளேமில் வச்சுட்டு லேசாக சூடு ஏறினா போதும், அந்தளவுக்கு வறுத்தா போதுங்க. இப்போது இந்த மாவுக்கு நான் எப்படின்னு சொல்கிறேன். 4 டம்ளர் ரேஷன் பச்சரிசி, அதில் 1 டம்ளர் புழுங்கலரிசி, சாப்பாட்டு புழுங்கலரிசி சேர்த்துக்கலாங்க. 4 டம்ளர் பச்சரிசிக்கு 1 டம்ளர் சாப்பாட்டரிசி சேர்த்துக்கலாங்க. இது அப்படியே இருக்கட்டும். இப்போ தண்ணி நல்லா காஞ்சிருச்சு, நல்லா கொதிக்கணுங்க தண்ணி. இப்போ நல்லா கொதிச்சதுக்கப்புறமா இதில் நான் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து மாவு பிசைஞ்சுக்கலாங்க. தண்ணி நிறையா வைங்க. நல்லா கொதிச்சதுக்கப்புறமா அதில் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துட்டு மாவு பிசைங்க. தண்ணி அதிகமாக ஊற்றாமல் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து மாவு பிசைஞ்சுக்கலாங்க. இப்போ 4 டம்ளர் ரேஷன் பச்சரிசிக்கு 1 டம்ளர் சாப்பாட்டு புழுங்கலரிசி சேர்த்துட்டு நல்லா சுத்தமாக கழுவணுங்க. 4-5 டைம் நல்லா சுத்தமாக கழுவிட்டு தண்ணியெல்லாம் நல்லா வடிச்சிட்டு நல்லா வெயிலில் நல்லா காய வச்சிடணும். நல்லா அரிசி கொஞ்சம் கூட ஈரமே இருக்கக்கூடாதுங்க. நல்லா காஞ்சிடணும். காஞ்சிட்டு ரைஸ் மில்லை கொடுத்து அரைச்சி வச்சுட்டு சரைச்சி வச்சுக்கலாங்க. அவ்வளோதாங்க. இப்போ மாவு நல்லா பிசைஞ்சாச்சு. நான் நல்லா பிசைஞ்சதுக்கப்புறமா உங்கள்கிட்ட காமிக்கிறேன் எப்படி இருக்குன்ட்டு பார்க்கலாம். தண்ணி நல்லா கொதிச்சாதான் இடியப்பம் சாஃப்டாக வருங்க. இப்போ பாருங்கள், சூடு பொறுக்கிற அளவுக்கு ஆறுனதுக்கப்புறமா இந்த மாதிரி மாவு பிசைஞ்சு வச்சுக்கலாம். இப்போ இட்லி பானையில் தண்ணி காய வச்சுக்கலாங்க. அந்த தண்ணியும் நல்லா காஞ்சிருக்கணும். இப்போ நம்ம இடியப்பம் பிழிய ஆரம்பிச்சிடலாம். இடியப்ப காய்ச்சில் கொஞ்சம் ஆயில் தேங்காய் எண்ணெய் தடவிட்டு இப்போ பிழிய ஆரம்பிச்சிடலாங்க. நல்லா சூப்பராக வருது பாருங்கள். இந்த மாதிரி புளியும் போது நம்ம கையில் எடுத்து விடுற மாதிரி இருக்கணும். அப்போ தான் கரெக்டான பதம். இப்போ தண்ணி நல்லா காஞ்சிருச்சு. எனக்கு 2 தட்டுக்கு வந்திருக்கு. இப்போ வேக வச்சு எடுத்துடலாங்க. ஒரு 7லேருந்து ஒரு 8 நிமிஷம் ஸ்டவ்வை லோ ஃப்ளேமில் வச்சு வேக வச்சு எடுத்தால் போதுங்க. அடுத்து இடியப்பம் வெந்துருச்சான்னு பார்க்கலாம். பாருங்கள், சூப்பராக வெந்துடுச்சு. இப்போ ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாங்க. இதுக்கு தேங்காய் பால் ஊற்றி சாப்பிட்டுக்கலாம். இல்லைன்னா ஜீனி தேங்காய் திருவல் போட்டு சாப்பிட்டுக்கலாங்க. ஏலக்காய் பொடி போட்டு செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.